சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு சட்டம் இயற்றுகின்றதில் என்ன உரிமை, என்ன வரம்பு? ஒருவேளை சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தவறான சட்டத்தை ஏற்றிவிட்டால் அந்த சட்டம் தவறு என்று சொல்வதற்கு உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அவர்களுக்கு என்ன வரம்பு, அவர்களுக்கு என்ன கடமை? இவையெல்லாம் தவறிவிட்டால் பார்ப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? குடியரசுத் தலைவர். இவ்வளவு அமைப்புகளையும் உள்வாங்கிய ஒன்றுதான் அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் தான் இஸ்லாமியர்களுக்கு என்ன உரிமை, சிறுபான்மை மக்களுக்கு என்ன உரிமை, தமிழ்நாட்டிலே தெலுங்கு பேசுகிறார்களே மொழி சிறுபான்மை மக்கள், அவர்களுக்கு என்ன உரிமை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை, இத்தனை உரிமைகளையும் வரையறுத்ததும் அரசியல் சட்டம் தான். அப்ப இப்படியெல்லாம் நெல்லிக்காய் மூட்டைகளாக இருந்ததை ஒரு அரசியல் வரம்பிற்குள் கொண்டு வந்து அரசியல் சட்டத்தை எழுதி, இது ஒரு மதச்சார்பற்ற நாடு, இது ஒரு சமதர்ம நாடு, இது சுதந்திர நாடு, இது இறையாண்மை உள்ள நாடு, சமத்துவம் உள்ள நாடு என்ற அரசியல் சட்டத்தை எழுதி வைத்தவர்கள் அன்றைக்கு எழுதிய காரணத்தினால் இந்த தேசம் அமைதியாக நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை கலைப்பதற்குத்தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கிற மோடி ஆட்சியும் அமித்ஷாவும் கொக்கரித்துக் கொண்டு ஒவ்வொரு மாநிலமாக வருகிறார்கள். ஒவ்வொரு மாநிலமாக வருகிற போது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லா மாநிலத்திலேயும் உள்ளே நுழைந்துவிட்டோம், ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளே நுழைய முடியவில்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கற்பனை செய்து பாருங்கள், ஒரு இன்னும் நடக்க வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டை அவர்கள் பிடிப்பதனாக கற்பனை செய்து கொண்டால் இந்த அரசியல் சட்டம் இருக்காது. இந்த தேசத்தை இந்து தேசம் என்று அறிவித்து தாழ்த்தப்பட்டவனை தாழ்த்தப்பட்டவனாக, பிற்படுத்தப்பட்டவனை பிற்படுத்தப்பட்டவனாக, இஸ்லாமியர்களை ஒதுக்கி வைத்து வெறுப்பு அரசியல் செய்து இந்த தேசத்தை காவிமயமாக்குற வேலையை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் தமிழ்நாடு. அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.